எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு நடை பயணத்திற்கு ஒப்பானது. நம் அனைவரும் அவரவர் ஒவ்வொரு பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது நம்முடைய பாதையை பொறுத்தது. இப்ப நான் திருத்தங்கல் டவுனை தாண்டி ஸ்டாண்டர்ட் காலனி வழியா நான் போய்கிட்டு இருக்கிறேன். அந்த தாண்டி அந்த மெயின் ரோட்ல அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். வடமலாபுரம், ஆனக்கூட்டம், அப்படியே காளீஸ்வரி காலேஜெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நான் எங்க போறேன்னு நினைப்பீங்க? சாத்தூருக்கு இல்லையா? ஏன், அது என்ன ரோடு? விருதுநகர் ரோடு. அப்ப விருதுநகர் ரோட்ல பாத்தீங்கன்னா நான் எங்க போறேன்னு தான் நினைப்பீங்க. சாட்சாவரம் போறேன்னு என்ன செய்ய மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. நம்முடைய பாதை நாம் எங்கு செல்வோம் என்பதை வெளிப்படுத்தும். இப்ப நம்மளை பார்க்கிற மற்றவனுக்கே நம்ம எங்க போய் முடிய போறோம் தெரிஞ்சா போற நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப சாத்தூருக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் சாட்சாவரம் ரோட்ல போய்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் விவரம் தெரியாம போய்கிட்டு இருக்கலாம். ஆனா அதை நியாயப்படுத்த முடியாது. தெரியலன்னா என்ன செய்யணும்? கேட்கணும். நான் போற பாதை சரிதானாங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பயணிக்கணும். அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர தெரியாம போயிட்டான் அப்படிங்கிறத யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி நான் ஒருவேளை சாத்தூருக்கு போக வேண்டிய நான் சாட்சாவரம் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இலக்கை நான் அடைய முடியாது. என்னுடைய நேரம், என்னுடைய பலன், என்னுடைய பணம் எல்லாம் வீணாகும். இப்ப நான் சாட்சாவரம் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய இலக்கு சாத்தூர். என்னுடைய இலக்கை அடையணுங்கிற ஒரு தீவிரம் இருந்தா நான் என்ன செய்வேன்? திரும்பி சிவகாசி வந்து அது ஒருவேளை எனக்கு பணம் செலவானாலும், பொருள் செலவானாலும், பலன் செலவானாலும், தூக்கம் கெட்டு போனாலும், கை கால் வலிச்சாலும் போகணுங்கிற இந்த தீவிரம் இருந்தா நான் திரும்புவேன். நான் சோம்பேறினா என்ன செய்வேன்? சாட்சாபுரத்திலே கடையை போட்டுருவேன். என்னையா சாத்தூர் போலையா? இங்க வந்துட்டேங்க, அப்படியே இங்கே செட்டில் ஆயிட்டேன். நிறைய பேர் அப்படிதான் தங்களுடைய இலக்கை விட்டு சம்பந்தமில்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். பிளப்பு நடக்கும், ஆனா யாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சாத்தூருக்கு அழைக்கப்பட்டவர்கள். உடனே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைன்னு நம்பி சாத்தூர்ல வீடை பார்த்து போயிடாதீங்க. இப்படித்தான் சில நேரம் நான் சொல்லி விட்டுறேன். சில பேர் சாதகமா எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கு போன கதையெல்லாம் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா? அதாவது நீங்க லிட்டரலா இதை ஒரு டிராவலா எடுத்துக்கிடாம வாழ்க்கை பயணமா நீங்க யோசிங்க. என்னுடைய இலக்கு இது, என்னுடைய அழைப்பு இது, ஆனா நான் பாதை மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஆண்டவர் சொல்ற, நீ திரும்பு, கஷ்டப்பட்டுனாலும் அந்த இலக்குக்கு வா, அங்கதான் உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்ய முடியும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்படி அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல இப்ப நான் சாத்தூர் போகணும் அப்படின்னா அதுலயும் நான் எந்த வழியில போறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பலவிதமான வழிகள் இருக்கிறது. சில பாதை குண்டும் குழியுமான பாதை,
மேடும் பள்ளமான பாதை, சேரும் சகதியுமான பாதை. இதுல என்னுடைய பயணம் சுகமா இருக்குமா, சௌரியமா இருக்குமா? ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்கும். இந்த கூகுள் மேப் எல்லாம் நம்பி போனீங்கன்னா நம்மளை ஏதாவது ஒரு சிக்கல்ல என்ன செஞ்சிடும். ஆமா, அப்படி நான் பல முறை சிக்கி இருக்கிறேன். சென்னையில ஒரு தடவை போகும்போது என்னைய கம்மாக்குள்ள இறக்கி விட்டுருச்சு. பாதையே இல்லாத கம்மா, ரோடே இல்லாத கம்மா இறக்கி விட்டுருச்சு. வேற வழி இல்ல, திரும்பவும் முடியாது. போனேன், கம்மாக்கரை வழியா போய் ஒரு மெயின் ரோட்ல ஏத்தி விட்டுச்சு. அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், எட்டி பார்க்கணும், நல்ல ரோடா இருந்தா மட்டும்தான் திரும்பணும். அப்படிதான் போன வாரம் அறந்தாங்கி போகும்போது நான் இங்கிருந்து அறந்தாங்கின்னு போட்டு வண்டி எடுத்துட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா இது அப்பப்ப புது புது பாதையை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும் இந்த கூகுள் மேப். 10 வருஷத்துக்கு முன்னாடி அறந்தாங்கி போனோம்னா மேப் எப்படி காட்டும் தெரியுமா? மதுரை திருச்சி ரோட்ல மேலூர் போய் திருப்பத்தூருக்கு இறங்கி காரைக்குடி போய் புதுவயல் அறந்தாங்கி போகும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டை மாத்திருச்சு. பூவந்தி சிவகங்கை விளக்கில் ஒரு பைபாஸ் ரோடு திருமயம் போகும், அங்க காரைக்குடி திரும்பி திருப்பத்தூர் போகாமலேயே அப்படி போக வச்சுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி மேப்பை போட்டா காரைக்குடிக்குள்ள போகாம அப்படியே ஒரு பைபாஸ் ரோட்ல மண் ரோட்ல இறக்கி விட்டுருச்சு. அது என்னமோ அமேசான் காடுகளுக்குள்ள போன மாதிரி ஒரு அனுபவம். என்னடா இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமேன்னு பார்த்தா அப்புறம் ஒரு ரோட்ல ஏத்தி விட்டுருச்சு. காரைக்குடி டவுனுக்குள்ள போகாமலேயே சுத்தி இப்ப ரொம்ப அப்டேட் பண்ணிருச்சு. இந்த முறை சம்பந்தம் இல்லாத ஒரு ஊருக்கு கூட்டு போயிருச்சுங்க. இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஆள் நடமாட்டமே இல்லாம, ஆனா எல்லாம் பயங்கரமான பங்களா வீடுகள். அப்படி ஒரு ஊர் இருக்குது. ஆட்களே கிடையாது அந்த ஊர்ல. எல்லாம் ஒரு காலத்துல ராஜாக்கள் காலத்துல வாழ்ந்திருப்பாங்க போல தெரியுது. வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா அம்புட்டு அடைச்சு போட்டு இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லை. என்னடா இப்படி ஒரு ஊருக்குள்ள நம்மளை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு போனா அதுக்கப்புறம் மெயின் ரோடு வந்துருச்சு. அது மாதிரி சில நேரம் நம்ம போற பாதை சரியில்லாத பாதையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சில பாதையில துஷ்ட மிருகங்கள் இருக்கும், நாய்கள் பேய்கள்லாம் என்ன செய்யும் இருக்கும், சிக்கிக்கிடுவோம். அது மாதிரி இன்னொரு பாதை எப்படின்னா நம்மளை தவறான காரியங்கள்ல சிக்க வைக்கிற ஒரு பாதை. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். இங்க ஒருத்தன் புத்தி இல்லாதவன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவிலும் சென்று அவள் வீட்டு வழியே. இவன் எதுக்கு அந்த வழிக்கு போனா பாருங்க. பின் வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறது போல அவள் கையில சிக்கிட்டு போறான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. பாருங்க, சில தவறான பாதைகள்ல போகும்போது நம்ம சிக்கிடுவோம். அப்படி நாங்க அநேகரை பார்த்திருக்கிறோம். நல்லவர் தான், ஆனா அப்படி ஒரு தவறான காரியத்துல சிக்கிடுவாரு. எப்படி சிக்கினார்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த வழியில போனார். என்ன வேதம் சொல்லுங்க, துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்காத, நடந்தா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல சிக்குவ. பாவிகளுடைய வழியில நிக்காத, நின்னா சிக்குவ. பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத, உட்கார்ந்தா சிக்குவ. தேவையில்லாத சிக்கல்கள்ல சிக்கி கொள்ளுகிற ஒரு பாதை. இன்னொரு பாதை இருக்குது, கொலை கொள்ளை நடக்கிற பாதை. லூக்கா 10:30, லூக்கா 10:30, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். எதுக்கு இவன் கல்லர்கையில் அகப்பட்டான்? அந்த பாதையில போனான். சில பாதையில திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கோம். சில நேரம் இந்த வட இந்தியாவுக்கு போற டிரைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் ஓட்டும் போது தனியா போகக்கூடாது. ஹைவே தான், ஆனா தனியா போகக்கூடாது. அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இருக்காது, வெளிச்சம் இருக்காது. குரூப்பா போகணும், ஒரு 4-5 லாரி சேர்ந்து போகணும். அப்பதான்
யார் திருடர்கள் கையிலையும் சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதை எப்படிப்பட்ட பாதை? அதனால நான் உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு எப்படிப்பட்ட பாதைங்கிறத பத்தி பேசல. உங்க வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்ட பாதையில் செல்லுகிறது என்பதை நீங்கள் சிந்திக்கும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரியுதா? எதுவுமே தற்செயலா நடக்கலங்க. நீங்க போற பாதை அப்படி. அதனால உங்களுக்கு தொல்லை, உபத்திரவம், பாடு, பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை அழகா போதிக்கிறார். ஏப்பா, நல்ல வழிக்கு வா, உனக்கு எல்லாம் சரியாயிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல வழிக்கு வந்தா எல்லாம் சரியாயிருமா? எத்தனை பேருக்கு இந்த செய்தியை கேட்கறதுல ஒரு ஆர்வம் உண்டாகுது? நல்ல வழிக்கு வந்துட்டா உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறிடும், தொல்லை மாறிடும், சஞ்சலம் மாறிடும், தவிப்பு மாறிடும். நம்ம போற பாதை தான் பிரச்சனை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 4 காரியங்கள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? மேடு பள்ளமான பாதையை பத்தி சொன்னேன். அப்புறம் நாய் பேயெல்லாம் உலாவுகிற பாதையை பத்தி சொன்னேன். அப்புறம் சில தவறான காரியங்கள்ல நம்மளை சிக்க வைக்கிற பாதையை பத்தி சொன்னேன். அப்புறம் கொலை கொள்ளை நடக்கிற பாதையை பத்தி சொன்னேன். இப்ப இன்னொரு பாதை இருக்குதுங்க. என்னாகும் 21:22 அது ராஜ பாதை. என்னாகும் 21:22 கடைசி பார்த்தீங்கன்னா ராஜபாதை என்ற ஒரு பாதை வருகிறது. ராஜபாதை அது ஆங்கிலத்தில் the main road அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா the king's highway. கிங்ஸ் ஹைவே. இந்த விருதுநகர்ல போய் NH7 ஹைவே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஒரே அழுத்து 6 மணி நேரத்தில் சென்னை போயிடலாம், 7 மணி நேரத்தில் பெங்களூர் போயிடலாம், இங்கிட்டு போனீங்கன்னா 2 மணி நேரத்தில் கன்னியாகுமரி போயிடலாம். ஹைவே எவ்வளோ சௌரியமா இருக்குது. அது இப்பெல்லாம் நிறைய பேர் கார் வச்சிருக்கிறதுனால ஷார்ட்கட்ல போகணும்னு யாருமே விரும்புறது இல்லை. ரோடு நல்லா இருக்கா, சௌரியமான பயணத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஹைவேல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதுகாப்பு இருக்கு. அங்க என்ன, ஹைவேல போனீங்கன்னா நிறைய எச்சரிப்பு பலகைகள் இருக்கும். நம்ம எங்க போகணுங்கிறதுக்கு நிறைய அடையாள பலகைகள் இருக்கும். இங்க திரும்பினா இது வரும், அங்க திரும்பினா அது வரும், நீங்க போற இடத்துக்கு இவ்வளவு தூரம் இருக்குது. இந்த மாதிரியான அதெல்லாம் நமக்கு ரொம்ப சௌரியம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், வேணுங்கிற நேரம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், டீ குடிச்சுக்கலாம், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ஹைவேல போனீங்கன்னா சௌரியமான பயணம். எதில் போறீங்க, எதில் போறீங்க? பக்கத்தில் பார்த்து குண்டுங்குழியில் போறியான்னு கேளுங்க, நாய் பேய் இருக்கிற இடத்துக்கு போறியான்னு கேளுங்க, தேவையில்லாத காரியத்தில் சிக்க போறியான்னு கேளுங்க, கொலை கொள்ளையர்கள் கையில் சிக்க போறியான்னு கேளுங்க. எத்தனை பேர் ராஜ பாதையில் போகணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ராஜ பாதையில் போகணும்னு விரும்புறீங்க? போய்கிட்டு இருக்கிற பாதை தப்பு. திரும்பி எந்த பாதைக்கு வரணும்? ராஜ பாதைக்கு வந்துட்டா தப்பிச்சிங்க. நான் சொல்றது புரியுதா? ஆமா, நான் பொழுதுபோக்குக்கு பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது. என்னத்தையா உன்னை சொல்லி இந்த 1 மணி நேரத்தை சமாளிக்கணுங்கிற நினைக்கிற ஆள் கிடையாது. தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை அவருடைய சமூகத்திலே காத்திருந்து தியானம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை, இது உங்க வாழ்க்கை. புரியுதா? நடந்ததா இருக்கலாம், நடக்க போறதா இருக்கலாம். அதனால நீங்க இந்த நாளின் செய்தியை கேட்டு எந்த பாதைக்கு வந்துருங்க? ராஜ பாதைக்கு வந்துருங்க. இன்னும் ஒரு சில எச்சரிப்பின் பாதைகளை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்துல சில எச்சரிப்பின் பாதைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒன்று என்னன்னா, பொருளாசை உள்ளவர்களுடைய வழி. என்ன? பொருளாசை உள்ளவர்களுடைய வழி. நீதிமொழிகள் 1:15. பொருளாசை, பண ஆசை உள்ளவர்களுடைய பாதை என்று ஒன்று இருக்கிறது. அதை குறித்து நீதிமொழிகள் 1:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் மகனே, நீ அவர்களோடே நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகை பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுடைய எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களுடைய உயிரை
அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாசையுடையவர்களுடைய உயிரை வாங்கும். பண ஆசையுடையவர்கள உயிரை வாங்கும். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் பொருள் ஆசை, பண ஆசையில எப்படியாவது நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல சில வழிகள்ல தவறா பிரவேசித்து விடுவார்கள். அந்த வழி ஆபத்தானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும், நியாயமான வழியில, உண்மையான வழியில, நம்மளை வருத்தி கொள்ளாம. ஏன்னா நம்ம செத்துட்டா நம்ம சம்பாத்தியத்தை யார் அனுபவிக்க? அப்ப சம்பாதிக்கிறத அனுபவிக்கிறதுக்கு நம்மளும் உயிரோட என்ன செய்யணும்? இருக்கணும். உயிர் போயிருச்சுன்னா என்னத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டு? அதனால ஆரோக்கியமான வழியில சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியம், அதுதான் நமக்கு தேவை. ஆனா பொருளாசை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கள்ளக்கடத்தல்னு ஒண்ணு இருக்கு. தடை செய்யப்பட்ட பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ரிஸ்க். சிக்குனா ஆபத்து. அதனால அதுக்கு அதிக விலை கொடுக்கப்படுகிறது, அதிக சம்பளம் கொடுக்கப்படுகிறது, அதிக கூலி கொடுக்கப்படுகிறது. அதற்கு ஆசைப்பட்டு சில பேர் என்ன செய்வான்? கள்ளக்கடத்தல்ல இறங்கிடுவான். போதைப் பொருட்களா இருக்கட்டும், வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தெல்லாம் கடத்துவாங்க. ஏங்க அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் தெரியுமா? உழுங்கிட்டு வயிற்றுக்குள்ள வச்சுட்டு கடத்துறவன் இருக்கிறான், ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுக்குள்ள வச்சு கடத்துறவன் இருக்கிறான். என்னென்ன யுக்திகள்லாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரிஸ்க் தான். ஆனா ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்கு பெரிய சம்பாத்தியம் கிடைச்சிரும். ஆனா பைபிள் போட்டிருக்கு, அது தன்னை உடையவர்களுடைய உயிரை என்ன செய்யும்? வாங்கும். கள்ள நோட்டு அச்சிடுறது, கள்ள நோட்டு கடத்தல், அதை விநியோகம் பண்றது, இதுலலாம் நிறைய காசு கிடைக்கும். அப்புறம் இந்த ரெட்டிப்பு பண மோசடிலாம் இருக்குதுல்ல, 1000 கொடுத்தா 5000 தாரேன், 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் தாரேன். இவனால தர முடியாது. எப்படியும் அவன் கடையை பூட்டிட்டு ஓடத்தான் செய்யணும். அப்புறம் காலம் முழுசும் தலைமறைவா வாழணும். பிறனத்துக்கு நீ சம்பாதிக்கணும். காலையில எந்திரிச்சோமா, அப்படியே வாக்கிங் போனோமா, பப்ளிக்ல நின்று டீ வடையை சாப்பிட்டோமா, 4 பேர்கிட்ட பேசினோமா, வீட்டுக்கு வந்தோமா, குளிச்சோமா, புறப்பட்டோமா, வேலைக்கு போனோமா, 4 காசை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, குப்புரடிச்சு படுத்தோமா, இதான் வாழ்க்கை. திரளான பணத்தை சம்பாதிச்சுட்டு தலைமறைவா வாழ்றது என்னையா வாழ்க்கை? ஆனா அது ஒரு மாயை. அதுல 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 சிக்கிடக்கூடாது, அந்த வழியில போயிடக்கூடாது. கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல், அப்புறம் செக் மோசடி இருக்குது, நில மோசடி இருக்குது. என்ன சோ இந்த மாதிரி எந்த தவறான வழியில என்ன செஞ்சிடக்கூடாது? கவனிங்க, நான் பேசுற செய்தி ஒன்று நடந்ததா இருக்கும், இல்லாட்டினா நடக்க போறதா இருக்கும். அதன்படி இந்த வாரமே கூட உங்களுக்கு ஹெவியான ஒரு ஆஃபர் வரலாம். புரியுதா உங்களுக்கு? ஏய் உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்க போகுது, ஆச்சா உச்சான்னா அப்பாலே இப்போ சாத்தானே எங்க பாஸ்டர் முன்னக்கூட்டி என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு, எனக்கு இப்ப இருக்கிற சம்பாத்தியத்துக்கு வேட்டு வச்சிடாத, என்ன விரலுக்கேத்த வீக்கம், நான் நல்லா தான் இருக்கிறேன், இந்த சம்பாத்தியம் போதும் அப்படின்னு தப்பிச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, தப்பிச்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது தெளிவா, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலும் கேட்டிலும் சிக்குவார்கள். அதனால போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்க இந்த பொருளாசை, பண ஆசைக்கு ரொம்ப பலியாகிறவங்க யாரு அப்படின்னா பெண்கள். அவங்களுக்கு நிறைய ஆசை வரும். அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், அப்படி வீடு கட்டணும், இப்படி வீடு கட்டணும், அந்த நகை வாங்கணும், இந்த நகை வாங்கணும். நம்ம அதாவது மற்றவர்களோடு ஒப்பிட்டு தங்களை உயர்த்தி கொள்ள விரும்புகிறவர்கள் அதிகபட்சம் ஆண்கள் கிடையாது. யாரு தான்? பெண்கள் தான். ஆண்கள்லாம் நாங்கள்லாம் அப்படி சாதாரணமாக பார்த்தா சாதாரணமாக அப்படி பார்த்துட்டு இப்படி போயிடுவோம். ஆனால் பெண்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி பார்ப்பாங்க. இவளுக்கு எப்படி இது கிடைச்சது? இவள் புருஷன் என்ன பண்றான்? அதை என்ன செய்வாங்கன்னா மனசுக்குள்ள வச்சு தியானம் பண்ணி வீட்டில் போய் புருஷனை பாடாப்படுத்துறது. ஏங்க நம்ம வீடு வாங்கலையா, நம்ம கார் வாங்கலையா, நம்ம நகை வாங்கலையா, நம்ம பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம், என்ன காசு வச்சிருக்கீங்க,
ஆளை விட்டுருங்க சாமியலா. கவுனிங்க, நாங்கள்லாம் பணக்காரர்கள் ஆகிற அதிர்ஷ்டம் உள்ளவர்களா இருந்தா உங்களை கட்டி இருக்கவே மாட்டோம். எத்தனை பேருக்கு இது புரியுது? சரிதானே பிரதர்ஸ்? புரியுதாங்க? இப்ப நான் பணக்கார பாஸ்டர் கிடையாது, பணக்காரன் ஆகிற பாஸ்டரும் கிடையாது. இப்ப எனக்கு வேதத்திலிருந்து என்ன நிலைப்பாடு அப்படின்னா, என்னை கர்த்தர் பணம் சம்பாதிக்க அழைக்கல, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அதனால எந்த ஒரு விஷயத்துல இதுல பணம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா டக்குன்னு கட் பண்ணிடுவேன். புரியுதா? என்னை எத்தனையோ பேர் தூண்டி இருக்கிறாங்க, நீங்க நிலத்தை வாங்கி போடலாம் உங்களுக்கு. அப்புறம் எனக்கு சில வருடங்களுக்கு முன்பாக கூட எங்க அப்பா பண்ற பிஸ்னஸ்ல இருந்து கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில லட்சங்கள் வரும். அப்பவே இடம் வாங்கி போடுங்க, அதை வச்சு தான் இந்த சைடில் ஷெட்டு போட்டோம். நீங்க கொஞ்சம் கொடுப்பீங்க, அது கொஞ்சம் வரும். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அது பணம் பெருகும் அப்படின்னாலே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய நிலைப்பாடு. இப்போ ஒருவேளை இப்ப பணக்கார பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க, நான் ஒருவேளை பணக்காரன் ஆகிற பாஸ்டரா இருந்திருந்தா நான் எங்க ஜெமிமாவை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், இந்த கர்மேல் சபையில நான் இருந்திருக்க மாட்டேன். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சா சரிதான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுக்காரருக்கு பணக்காரர் ஆகிற அதிர்ஷ்டம் கிடையாது. புரிஞ்சா? சம்பாதிக்கிறத எப்படி கச்சிதமா நம்ம பிளான் பண்ணி நம்ம குடும்பத்தை நடத்தலாங்கிற புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தீங்கன்னா உங்க வீட்டை நீங்க கட்டிடுவீங்க. இல்லாது அவரை பிடிச்சி எதையாவது சிக்கல்ல சிக்க வச்சீங்கன்னா கடைசியில உள்ளதும் போச்சுடா அப்படின்னு தான் இருக்கணும். சத்தியம் புரியுறவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு போதுமானவர். நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதுன்னு இருக்காரு? கவலைப்படாத. உங்களை நடத்துற ஆண்டவர் உங்க பிள்ளைகளை என்ன செய்வார்? நடத்துவார். அதனால அந்த பொருளாசை பண ஆசை உள்ளவர்கள் செல்லுகிற வழியில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்பானி எப்படி அம்பானி ஆனார்? அவர் எப்படி ஆயிட்டு போறாரியா? உடனே உங்களுக்கு பாருங்க, அப்படியெல்லாம் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கனாலே சாத்தான் உங்களுக்கு ஒரு வழி என்ன செய்வான்? திறப்பான். உடனே வாசலை திறந்துட்டான்னு போயிடாதீங்க. கடைசியில எனக்கு என் சபைக்கு ஆத்மா போயிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, உங்களுக்கும் எதிர்காலம் போயிடும். அதனால பொருளாசை பண ஆசை உள்ளவர்களுடைய அந்த வழியில நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்புறம் இன்னொரு வழி இருக்குதுங்க. நீதிமொழிகள் 2:16 இருந்து பார்த்தீங்கன்னா, இது வேசியின் வழி அல்லது வேசித்தன வழி. இது ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கிற விஷயம் கிடையாது. இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். நீதிமொழிகள் 2:16 இருந்து பார்த்தீங்கன்னா, தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை, அவளுடைய பாதை மரித்தோரிடத்திற்கு சாய்கிறது. கவனிங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, இதுதான் தேவனுடைய பரிசுத்த பிரமாணம். ஆதாமுக்கு ஆண்டவர் எத்தனை பேரை சிருஷ்டித்து கொடுத்தார்? அங்கேயே பிரச்சனை வந்துச்சு. நல்ல வேலை இன்னொரு ஆள் இல்ல, இருந்திருந்தா அங்கேயே அவன் டைவர்ஸ் கேட்டிருந்திருப்பான். ஏன்னா இவளால தான் எனக்கு இந்த பிரச்சனைன்ட்டான். தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், தயவு செய்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, நான் அவளை கட்டிக்கிறேன் சொல்லியிருப்பானா இல்லையா? அவனோ இல்ல. அதனால தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் என்ன செய்ய அப்படின்னு அந்த ஒரு பெண்ணோடு வாழ்ந்து அவன் அன்றைக்கு
இவ்வளவு தூரம் ஜனம் பெருகுவதற்கு காரணமாகி இருந்திருக்கலாம். ஆண்டவராக தான் சொன்னார், தேவனிடத்தில் ஆவி சம்பூர்ணமாக இருந்தது. பிறகு எதுக்கு ஆண்டவர் ஒருத்தியை படைத்தார், ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததி. இப்ப தேவ பக்தியுள்ள சந்ததினா யாரு? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு உள்ளவர்கள் தான் தேவ பக்தியுள்ள சந்ததி. இந்த தேவ பக்தி எப்ப குலைகிறதோ அப்பெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வந்திருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த 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 பிரமாணத்துல உறுதியா இருக்கணும். சரியா? அப்ப ஒரு புருஷன் தன் மனைவியை தாண்டி யாரை பார்த்தாலும் நல்லவளாத்தான் தெரிவான். ஒரு மனைவிக்கு தான் புருஷனை தாண்டி யாரை பார்த்தாலும் நல்லவனாத்தான் தெரிவான். ஆனா இதெல்லாம் பிசாசினுடைய வஞ்சகம். இக்கரைக்கு அக்கறை மாதிரி அக்கறை பச்சையா என்ன செய்வான்? காட்டுவான். நம்பிராதீங்க. புரியுதா? ஆமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அது நல்ல வாழ்க்கை கிடையாது. பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? அவளுடைய வீடு, சொல்லுங்க சத்தமா, மரணத்துக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவளுடைய வீடு பேய் வீடு. புரியுதா? இது இது அவள்ங்கிறதுனால அவள் மட்டும் இல்ல, அவனுடைய வீடுன்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ உங்க வீடு தான் சொர்க்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு தான் சொர்க்கம். அந்த வீட்டில் உங்க மனைவி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதுதான் சொர்க்கம். அந்த வீட்டில் உங்க கணவர் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறீங்கள? ஆனா நான் சொல்லிட்டேங்க, அந்த வீடு தான் சொர்க்கம். அதை தாண்டி நீ எந்த வீடை பார்த்தாலும் அந்த வீடு என்ன வீடு? நான் சொல்லல, யார் சொல்றா? அந்த வீடு மரணத்துக்கும், அவளுடைய பாதைகள் கல்லறை. நம்ம வீடு தான் சொர்க்கம், அடுத்த வீடெல்லாம் கல்லறை. கல்லறை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனைவி தான் உயிரோட்டமானவள், அதனாலதான் அவள் உபத்திரவப்படுத்துகிறாள். நம்ம மனைவியை தாண்டி அடுத்து யாரானாலும் அவள் ஒரு பிணம். அவள் நமக்கு எந்த உபத்திரவும் தரமாட்டாள். அமேசிங் ரெவலேஷனா? யா. ஏன்னா அந்த பிணம், சாரி, அந்த மரணம், அந்த கல்லறையெல்லாம் வர்றதுனால இப்ப என் மனைவியை தாண்டி இன்னொருத்தி எனக்கு இன்பமா இருக்கிறாள் என்றால் அவள் ஒரு பிணம். புருஷனை தாண்டி இன்னொருவன் எனக்கு இனிமையா இருக்கிறான் என்றால் அவன் ஒரு பிணம். எத்தனை பேர் உயிரோட்டமான உங்கள் மனைவிக்காக சந்தோஷப்படுகிறீர்கள்? உபத்திரவப்படுத்துகிறாள் என்று நினைக்காதீர்கள், அவள் உயிரோடு இருக்கிறாள். உபத்திரவப்படுத்தாத எந்த பெண்ணும் பிணம். அவளோடு நீங்கள் போனால் எங்கே போவீர்கள்? பேய் வீட்டுக்கும் கல்லறைக்கும் தான் போவோம். இது தேவன் நம்ம கொடுக்கிற வெளிப்பாடு. ஆகவே இந்த வழியை நம்ம தவிர்த்து விட வேண்டும். அடுத்தது பீலையாமினுடைய வழி. 2 பேதுரு 2:15. அங்க பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போன ஒரு காரியத்தை பற்றி பார்க்கிறோம். கவனிங்க, பீலையாமினுடைய வழி என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு உறவு. இரண்டாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தல். மூன்றாவது விக்கிரக ஆராதனைக்காரர்களை திருமணம் செய்தல். இதுதான் என்ன வழி? பீலையாமுடைய வழி. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு உறவு. இரண்டாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தல். மூன்றாவது விக்கிரக ஆராதனைக்காரர்களை திருமணம் செய்தல். சரி, இந்த பீலையாமுடைய கதை என்ன, காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்களை சபிக்க இந்த பீலையாம் அழைக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம், நீ சபிக்க முடியாதுன்ட்டாரு. இப்ப கூப்பிட்ட ராஜா, சரி சபிக்கத்தான் இல்லாட்டினாலும் அவங்க பலவீனப்படும்படி ஏதாவது ஐடியா சொல்லுன உடனே இந்த பீலையாம் ஒரு ஐடியா சொன்னான். அதன்படி இந்த மோவாபிய பெண்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல்ல உள்ள ஆண்களை
எங்க வீட்டு திருவிழாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த ஆண்களும் திருவிழாவுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. போன இடத்துல சாப்பிட்டாங்க, விருந்து சாப்பிட்டுட்டு அந்த பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள். இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இஸ்ரவேலிலே வாதை உண்டாயிற்று. இதான் பிலேயாமுடைய வழி. அப்ப கூப்பிடுவாங்க நம்மளை, வந்து மொட்டை அடிக்க போறோம் வாங்கன்பாங்க, காது குத்த போறோம் வாங்கன்பாங்க, கயிறு கட்ட போறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் வாங்கன்பாங்க. என்ன செஞ்சிடக்கூடாது? விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு உறவு, அது ஆபத்து. அப்புறம் விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது. அப்புறம் விக்கிரக ஆராதனைக்காரர்களை என்ன செய்யக்கூடாது? திருமணம் பண்ண கூடாது. இப்ப விக்கிரக ஆராதனைக்காரர்களை காதலிக்க கூடாது. அப்ப கர்மேல் சபையில உள்ளவங்களை காதலிக்கலாமா? நீ தனியாவா, உனக்கு விளக்கமா சாத்துக்கிறது. பிலேயாமின் வழி, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிலேயாமினுடைய வழி விக்கிரகத்தின் வழி. அடுத்து காயினுடைய வழி. யூதா 1:11, அங்க இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து அப்படின்னு இருக்கும். அந்த காயினுடைய வழி என்னது? கோபம், எரிச்சல். இதன் மூலமா தாங்கள் நினைத்ததை சாதிக்கணும்னு, நினைத்ததை அடையணும்னு நினைக்கிற அந்த வழிதான் என்ன வழி? காயினுடைய வழி. புரியுதா? ஒன்ன நல்லா விளங்கிக்கோங்க. இந்த வெளிப்பாடு இருந்தாலே நீங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலாம். நம்ம நினைச்சது எதுவும் நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீங்க நினைச்சது ஒன்றும் நடக்காதான். எத்தனை பேர் ஏத்துக்கிடுவீங்க? ஏத்துக்கிட மாட்டோம். அதனாலதான் கஷ்டப்படுறோம். இப்ப சில பேர் வேத வசனத்தினாலேயும் இடறுகிறது உண்டு. என்னது? அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இப்படித்தானே யார் சொன்னாரு, ஆனா ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்படித்தான். அதனால நமக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடவுது. கவனிங்க கவனிங்க, எல்லாம் நம்ம நினைச்சபடி நடக்கணும்னு நினைக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அறவேக்காடு. நம்ம நினைக்கிறதெல்லாம் இந்த பூமியில நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் சிஸ்டர்? நான் சொல்றது புரியுதா? ஒருத்தன் ரொம்ப நொந்துக்கிட்டானா, இது வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது நம்ம. உடனே ஒரு தேவதை வந்தாள். ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும் இருக்கேன். தெரியுமா கதை? தெரியாதா? சரி சரின்ட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். டேபிள தொட்டிருக்கான், தங்கம் ஆயிருச்சு. அவனுக்கு சந்தோஷம், பா டேபிள் தங்கம் ஆயிடுச்சு. பைபிள தொட்டிருக்கான், தங்கம் ஆயிடுச்சு. இப்படியே வீட்டுல எல்லாத்தையும் தொட்டு 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 எல்லாம் தங்கம் ஆயிடுச்சு. மனைவி வந்திருக்கா, சந்தோஷமா போய் கட்டி பிடிச்சிருந்திருக்கான், தங்க சிலையாகி விட்டாள். சரி அதையும் வித்துற வேண்டிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப பசி, சாப்பிடுவோம் சொல்லி சோறை போட்டு கையை வச்சிருந்திருக்கான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுதான் தப்பான ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம். அப்புறம் உட்கார்ந்து அழுதுருந்திருக்கான். நல்ல வேலை தேவதை வந்துட்டா. என்னன்னு கேட்டிருக்கா, எனக்கு தயவு செய்து இந்த வரம் வேண்டாம், எடுத்துருங்க. நீ எடுத்துட்டா. அவன் போய் தொட்டிருக்கான், தங்கம் மறைஞ்சி வந்துருச்சு.
அவனுடைய சந்தோஷத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தங்கம் இல்லாத வீட்டை பார்த்து அப்பாடா. புரியுதா? கதை புரியுதா உங்களுக்கு? நீங்க நிறைய பேர் தங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீல்ல, நீங்க தங்கம் இல்லாத இருக்கிற வீடு தான். அதனால எத்தனை பேருக்கு இப்ப சத்தியம் புரியுது? நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம வாழவே புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆண்டவர் கூட ஏன் உங்க ஜெபம் கேட்கப்படல அப்படிங்கும் போது, நீங்கள் உங்கள் இச்சைகளின்படி நிச்சயங்களை நிறைவேற்றும்படி தகாத வைகளை விண்ணப்பம் பண்றீங்க. அதனாலதான் ஏன் பரிசுத்த ஆவியான வாக்கடங்காத பெருமூச்சுகள் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்? உங்களுக்கு இல்லையா வசனம்? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாத இருக்கிறபடியினால். புரியுதா? நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியாதான். அதான் அதுக்குரிய அர்த்தம். அதனால நம்ம ஆண்டோடைய பார்வையில குழந்தைகள். நம்ம இப்போ நீங்க உங்க பிள்ளை கேட்கறதெல்லாம் கொடுத்துருவீங்களா? சொல்லுங்களேன். கொடுக்க முடியாது. அது சரி கிடையாது. அந்த பிள்ளை மெச்சூரிட்டி கிடையாது. அதனால எது மெச்சூரிட்டி அப்படின்னா, நம்ம நினைச்சதெல்லாம் என்ன செய்யாது. ஆனா அந்த காயின் பாருங்க, பயங்கர கோபம். என்ன கர்த்தர் என்ன செய்யல, என்னுடைய பலிய அங்கீகரிக்கல. யார் மேல கோபம்? ஆண்டவர் வந்தாரு. எப்பா நீ கோபப்படுறது நியாயம் இல்லப்பா, நீ நன்மை செய். யார் உனக்கு தீமை செஞ்சாலும் நீ என்ன செய்? நீ நன்மை செய்யாதிருந்தால், அதாவது நீ இதே வழியில தான் போவ அப்படின்னா, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். கேட்கல. அவன் போனா சகோதரனோடு பேசி அவனை கொலை செய்தான். தேவ சமூகத்தை விட்டு அவன் நிலையற்ற அலைகிறவனாய் போய்விட்டான். அதனால இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா கோபத்தை விட்டுரு, உக்கிரத்தை விட்டுரு, பகையை விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு, சந்தோஷமாரியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோபத்தை விட்டுருங்க, எரிச்சலை விட்டுருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு சின்ன வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எல்லாரோடும் சேர்ந்து எப்படி வாழ்வோம் சொல்லுங்க சத்தமா? சந்தோஷமா வாழ்வோம். என்ன? ஆமா, காயினுடைய வழி. அடுத்து இன்னொரு வழி இருக்குதுங்க. இதெல்லாம் குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். என்னன்னா விசாலமான வழி. இது எந்த வழியிலையும் நம்ம போக கூடாது. என்னென்ன வழி சொன்னேன் இது வரைக்கும்? பொருளாசை ஆகிய வழி சொன்னேன். இரண்டாவது வேசித்தன வழி சொன்னேன். மூன்றாவது பிலேயாமின் வழி சொன்னேன், விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்டது. நாலாவது காயினுடைய வழி, எரிச்சல் கோபம் இருக்கக்கூடாது, பகை விரோதம் இருக்கக்கூடாது. கடைசி ஐந்தாவது மத்தேயு 7:13 ஆண்டவர் சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்கப்பா, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த அநேகர் போகிற விசாலமான வழியில போகாதீங்க, இடுக்கமான வாசல் வழியா என்ன செய்யுங்க, நீங்க பிரவேசிங்கன்னு சொன்னார். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது இடுக்கமான வாசல், நம்ம சௌரியப்படி வாழ்வது விசாலமான வாசல். புரியுதா உங்களுக்கு? திரும்ப வந்துருச்சா? இந்த வாரமும் அதே வார்த்தை வந்துருச்சா? சில வாரங்களா நமக்கு ஆவியானவர் எதைத்தான் போதிக்கிறார்? சௌரியத்தை விட்டுரு, என்ன கம்ஃபர்டபிலிட்டியை விட்டுரு, சோம்பேறித்தனத்தை விட்டுரு. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதின்படி நாம் கேட்டு நடப்பது என்பது சற்று கடினமான விஷயம். வேதத்துல உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சீசன் வந்தான், ஆண்டவர்கிட்ட சொன்னா எங்க அப்பா போய் அடக்கம் பண்ணணும்னு. ஆண்டவர் சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்ட, நீ என்னை பின்பற்றி வா. ஏங்க, சொந்த அப்பாவை அடக்கம் பண்ண ஆண்டவர் விடலங்க, கஷ்டம் தானே. அவன் இயேசுவை பின்பற்றி வந்தான், அது கடினம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது கடினம். கடினமா இல்லையா? சொல்லுங்க. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் வெறும் கீழ்ப்படிங்கன்னு சொல்ல ஆண்டவர் எவ்வளவு விவரமா எழுதி வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு தெளிவா. மனைவிகளே, ஓகே கமா, சொந்த புருஷருக்கு, ஓ அப்படியா, எல்லாவற்றிலும் அது வேறையா, கீழ்ப்படிங்க. ஈஸியா கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு ஈஸியா கஷ்டமா? அது மாதிரி பாஸ்டருக்கு கீழ்ப்படிறது ஈஸியா கஷ்டமா?
ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்கறது ஈஸி. அப்புறம் அது மாதிரிதான் எல்லாம் கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கஷ்டத்துக்குள்ள வா, அந்த கஷ்டமான வழியை தெரிந்து கொள். ஒருத்தன் வந்தான், ஆண்டவரே நான் வர்றேன்னா, அப்போ ஐஸ்வர்யத்தெல்லாம் வித்து தரித்திரம் கொடுத்துட்டு என் பின்னாடி வான்னாரு. வந்தானா? இல்ல, இது எனக்கு கேட்கறக்கு இஷ்டமா இல்ல, நான் ஏன் சௌரியத்தை பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அப்படி போயாத, அந்த பாதை முடிவில் எங்க போய் முடியும்? அழிவுல போய் முடியும். எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சரி, ஓகே, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வருவோம். இன்றைக்கு தியானம் என்ன? என்ன வசனத்தை நம்ம ஆரம்பத்தில் தியானிச்சோம்? எரேமியா 6:16, வழிகளிலே நின்று. கவனிங்க, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு நில்லுங்கிறார். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போய்கிட்டே இருக்காதீங்க. உங்க பாதையில பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, சிக்கல் இருக்குது. என்ன, இன்னைக்கு செய்தியில இருந்து ஆண்டவர் பல காரியங்களும் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறாரு. ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சஞ்சலம்? அப்ப முதல்ல என்ன செய்யுங்க? நில்லுங்க. போய்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் உட்காருங்க. வண்டிக்கு பிரேக் இருக்கா இல்லையா? பிரேக் இல்லாத வண்டி என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. நமக்கும் ஒரு பிரேக் தேவை. போய்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு நில்லுங்க. நீதிமொழிகள் 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன், அப்படின்னா கேட்காம போய்கிட்டே இருக்கிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். பார்த்துக்கலாம்னு போய்கிட்டே இருக்காதீங்க, நில்லுங்க ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. அடுத்து விசாரிங்க. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிங்க. ஏன் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு கடன்? ஏன் எனக்கு போராட்டம்? ஏன் எனக்கு இந்த நஷ்டம்? விசாரிங்க. என்ன செய்யலாம்? யார கல்யாணம் பண்ணலாம்? இந்த ஊருக்கு போலாமா? இந்த வேலைக்கு போலாமா? விசாரிங்கன்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, வேதத்துல நிறைய பேர் கர்த்தர்ட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 20:23, நியாயாதிபதிகள் 20:23, பென்யமீனரோடு யுத்தத்துக்கு போகலாமா என்று இஸ்ரவேலர்கள் தேவனிடத்துல விசாரிச்சாங்க. 1 சாமுவேல் 10:22, சாமுவேல் சவுல அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டான். சவுல காணோம். இப்ப அவன் யார்கிட்ட விசாரிக்கிறான்? கர்த்தர்ட்ட. ஆண்டவரே, சவுல் வருவானா கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஏற்கனவே வந்துட்டான், தளவாடங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிறான். 1 சாமுவேல் 23 தாவீது பெலிஸ்தரிடத்திலே யுத்தத்துக்கு போகலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அது மாதிரி 1 ராஜாக்கள் 22:8 1 ராஜாக்கள், யோசபாத் யுத்தத்துக்கு போகலாமா என்று கர்த்தரிடத்துல விசாரிக்க சொல்லி மிகாயாவின் இடத்துல கேட்கிறான். மிகாயாட்ட நீ விசாரிச்சு சொல்லுங்கிறான். 2 சாமுவேல் 1 நான் யூதாவின் பட்டணங்களுக்குள் பிரவேசிக்கலாமா என்று தாவீது யார்கிட்ட விசாரிக்கிறான்? கர்த்தர்ட்ட. இவ்வளவு நாள் சவுல் தாவீதை துரத்தினதுனாலதான் பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கான் வனாந்தரத்துல. இப்ப சவுல் செத்துட்டான். செத்தவொன்னு கிளம்பி உள்ள வந்துடல. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் போட்டுமா? பாருங்களேன் எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை என்று. 2 சாமுவேல் 21 ஒரு பஞ்சம். தாவீது தேவன்கிட்ட விசாரிச்சான், ஆண்டவரே ஏன் இந்த பஞ்சம்? ஆண்டவர் இந்த விசாரித்த எல்லாருக்குமே கர்த்தர் பதில் கொடுத்தார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யோசுவா ஆண்டவர்கிட்ட விசாரிச்சான், ஆண்டவரே நாங்க ஏன் ஆயிட்ட தோத்து போனோம்? ஆண்டவர் சொன்னாரு. சோ நம்முடைய தேவன் அவரிடத்துல விசாரிக்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விசாரிங்க, நின்னு விசாரிங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கலாமா அல்லது நாங்க ஏதாவது பாதை மாறணுமா?
விசாரிங்க, ஆண்டவர் பேசுவார். யார்கிட்ட விசாரிக்கணும்? நம்ம எல்லாத்தையும் விசாரிப்போம், யார்கிட்ட மட்டும் கேட்க மாட்டோம். அதுலயும் விசாரிக்கிறதுலயும் நம்ம சில நேக்கு போக்கா வச்சிருப்போம். என்னன்னா, நம்ம பேசும்போது நமக்கு ஏத்த மாதிரி பதில் தர்ற மாதிரி ஒரு ஆளா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? விசாரிப்போம். நமக்கு சம்மந்தம் இல்லாத பதிலை கொடுக்குற மாதிரி ஆளா இருந்தா என்ன செய்ய மாட்டோம். பல நேரம் ஆண்டவர்கிட்ட போகாத காரணமே என்னதான்? புரியுதா உங்களுக்கு? இந்த யுத்தத்துக்கு போகலாமான்னு யோசபாத்து யார் மூலம் விசாரிக்கிறான்? ஆகாப் மூலமா விசாரிக்கிறான். 400 தீர்க்கதரிசிகள் வந்துட்டான், யுத்தத்துக்கு போலாங்கிறான். ஆனா யோசபாத்துக்கு ஏத்துக்கிட முடியல. இன்னொருத்தன் இருக்கிறானா? ஆகாப் சொல்றான், ஒருத்தன் இருக்கான், ஆனா ஒரு நாளும் எனக்கு ஏத்த மாதிரி அவன் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். கவனிங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் பல நேரம் டாக்டர்கிட்ட போகும்போது நான் என்ன ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவரே, டாக்டர் ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும் ஆண்டவரே. பிரச்சனை இருக்கிறனால தானே நீ டாக்டர்கிட்ட போற. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் டாக்டர் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடணும், பிறனத்துக்கு டாக்டர்கிட்ட போற? சரி, டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டா தான் பிரச்சனை. எனக்கு இருக்குதுல, எனக்கு ஒரு வலி இருக்குதுல, டாக்டர் இல்லைங்கிறாரு. இப்பதான் நான் ரொம்ப பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு உண்மையாவே ஒரு விஷயத்தை சொல்லணும். அது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மை மாற்றிக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம பாதையை மாற்ற வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல சத்தியம் புரியுது? ஆகவே ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு, மூணாவது, நல்ல வழி எதுவோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபைனலா நம்ம எதுக்கு வந்துட்டோம்? எந்த வழியில போனோம்? சரி, எதுங்க நல்ல வழி? அம்பேத்கர் போன வழி நல்ல வழியா? அப்துல் கலாம் போன வழி நல்ல வழியா? மகாத்மா காந்தி சுட்டு கொன்றுவாங்க. அப்ப எது நல்ல வழி? யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். எது நல்ல வழி? சொல்லுங்க சத்தமா. இயேசுதான் வழி. பாடுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. அப்ப அவர் வழியா இருக்கிறதுனால நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அதுதான் அவர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் வருகிறார். நல்ல மெய்ப்பன். ஒரு பழைய பாட்டு உண்டு, பாடுவோமா? கொடு. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கவனிங்க, அவர் நல்ல மெய்ப்பனாய் வந்து நம்மை நடத்த விரும்புகிறார். அதனால தாவீது சொல்றார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்ல. கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா நான் யாரை பின்பற்றி போய்கிட்டு இருக்கிறேன்? இயேசுவை பின்பற்றி போய்கிட்டு இருக்கேன். நான் இயேசுவை பின்பற்றி போற பாதை தான் நல்ல பாதை, நல்ல வழி. அப்ப இயேசு எப்படி நம்மை வழி நடத்துகிறார் தெரியுமா? அவருடைய வார்த்தையின் மூலம் தான் வழி நடத்துகிறார். சங்கீதம் 119:1 பாருங்க. சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்
பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியிலே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அவருடைய வழி எது தெரியுமா? எது? ஆண்டவருடைய வசனம். ஏன்னா 119வது சங்கீதம் 105வது வசனம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஆண்டவர் சொன்னார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப நம்ம ஆண்டவத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றும் போது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7வது அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அந்த வழியில நமக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. அந்த வழியில சென்றா எந்த சிக்கல்லையும் நம்ம சிக்க மாட்டோம். அவர் சொல்ற வழியில நம்ம நடந்தோம்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராதுங்க, ஆத்திர அவசரம் வராதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, அவர் வழியில நடந்தா நிச்சயம் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சுகமா சௌகரியமா போய் சேருவோம். ஆண்டவர் ராஜ பாதைக்கு அழைக்கிறார். ஆமா, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை என் இனத்துல போய் என் மகனுக்கு பொண்ணை கூட்டுவான்னா, எந்த இனம் எந்த திசை ஒன்றும் தெரியாது, ஆனா கர்த்தர் நடத்தினார். அந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்க வீட்டில் போய் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த ஊழியக்காரன் இளையாசார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களா உங்களை கர்த்தர் நேர் வழியாய் நடத்துவார்னு? சுத்த விடமாட்டார்னு நம்புறீங்களா? சுகமா நடத்துவார்னு நம்புறீங்களா? அவருடைய வழி. ஸோ சில வழிகளில் நம்ம நடக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணோம். என்னென்னது? பொருளாசை, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், காயினுடைய எரிச்சலின் வழி, அப்புறம் நமக்கு சௌகரியமானது, விசாலமானது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இந்த இளையகுமாரன் அப்படித்தான் அவர் வழியில போனான். கடைசியில் எங்க போயிட்டான்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைக்கு போயிட்டான். மனம் திரும்பி வந்தான். முன் நிலைமையை காட்டிலும் கர்த்தர் பின் நிலைமை ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி நல்ல வழிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் அந்த நல்ல வழிக்கு வர விரும்புறீங்க? ஸோ ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1678 350 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் பனியன் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகத்தை எழுதினார், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். வேத வசனத்துக்கு அப்புறம் மிக அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு உலகமெங்கு விநியோகிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா அது அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் தான். தமிழில் அதை மோட்ச பிரயாணி அல்லது மோட்ச யாத்திரைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி, எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க மோட்ச யாத்திரை? சரி, ஓகே. அதுல ஒருத்தர் கனவு கண்டு அந்த காட்சிகளை எழுதுகிறார். அதுல முக்கியமான கேரக்டருக்கு பேரு கிறிஸ்தவன், கிறிஸ்டியன் இருக்கும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல அதை கிறிஸ்தியான்னு மொழிபெயர்த்தாங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய அவன் எப்படி ரட்சிப்புக்கு அப்புறம் பரலோகத்தை நோக்கி அவனுடைய பயணம் எப்படி இருக்கிறது, என்னென்ன பாதைகள்ல அவன் போறான், எப்படியெல்லாம் வழி தப்புறான், என்னென்ன சோதனைகளை சந்திக்கிறான், அவனுக்கு என்னென்ன ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் அவன் சந்திக்க வேண்டியது இருக்கிறது, பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கோம். நீங்கள் முடிஞ்ச அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு நேரத்தை கருதி. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான், சபைக்கு போகிறான், சத்தியத்தை கேட்குறான். உடனே அவனுக்கு இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு வாழணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அது நாளுக்கு நாள் அவனுக்குள்ள அது அதிகரித்து அவனை ரொம்ப பாரப்படுத்துது. பிரச்சனை என்னன்னா, குடும்பம் ரட்சிக்கப்படல, மனைவி பிள்ளைகள், அதனால ஒரே போராட்டம். அவனால நிம்மதியா தூங்க முடியல. அவன் வீட்டார் எவ்வளவோ அவனை ஆத்தி பார்க்குறாங்க, தேத்தி பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் அவங்க பாஸ்டர்கிட்ட இவன் எல்லா பிரச்சனையும் சொல்றான். பாஸ்டர் சொல்றாரு, எப்பா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் நம்ம பரலோகத்துக்கு நேரா பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம இந்த உலகத்தோடையே கிடக்க முடியாது, நம்ம பயணிக்கணும் பரலோகத்தை நோக்கி. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டாரு. அந்த தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுதா? ஆமா, அதான் பரலோகம்.
ஆனா அதுக்கு போறதுக்கு நீ இடுக்கமான வாசல்ங்கிற ஒரு இடத்த நீ கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்க பரலோகம் போறக்கு உனக்கு வழி சொல்லுவாங்க அப்படின்ட்டார். சரின்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பிட்டான். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே அழுது அவனை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அவனுடைய நண்பர்கள்லாம் திட்டுறாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் கேலி பண்ணுறான், பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு. ஆனால் இவனால எதையும் ஏற்றுக்கிட முடியலை. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பாரம். கிளம்பி போயிட்டான். போற வழியிலே பல பேர் சந்திக்கிறாங்க. சிலர் அவனை திரும்ப கன்வின்ஸ் பண்ணி உலகத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம பாரம்பரியம்டா, நம்மெல்லாம் எப்படா இருந்தோம், வாடா திரும்ப, ஏன்டா இப்படி சர்ச்சுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. சில பேர் இவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கேட்டு இது நல்லா இருக்குப்ப, பரவாயில்லையே, நீ இவ்வளவு மாறி இருக்கியா அப்படின்லாம் சொல்லி அவனை பாராட்டுறாங்க. அப்படி சில பேர் இவனோடு இணைந்து கொண்டார்கள். இவனுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்தான். 2 பேருமா பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு அவிசுவாசம்ங்கிற ஒரு படுகுழியில விழுந்துட்டாங்க. 2 பேரும் பயங்கர சேரும் சகதியுமா இருக்கு. வெளியே வர முடியல. அந்த அவிசுவாசத்தை விட்டு வெளியே வர முடியல. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில அவிசுவாசமான போராட்டங்கள் வந்துடுது, விழுந்துடுறோம். இதுல அந்த அவனுடைய நண்பன் என்ன பண்றான், போன திசையில விழுந்தாங்கல்ல, விழுந்த திசையிலே ஏற பார்க்கறான். ஏறிட்டான். அந்த திசையில ஏற முடியுது. ஆனா என்ன பிரச்சனைனா, ஏறி திரும்ப உலகத்துக்குள்ளதான் போனோம். இந்த கிறிஸ்தவனுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அங்க இருந்தானையா வந்தோம், திரும்ப அங்கேயே போறதுக்கு என்னையா இதுல போராடி பார்ப்போம்னு முயற்சி பண்றான். கடைசியில ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்றான். உடனே அந்த அக்கறையில ஏறிட்டான். ஏறி என்ன இவ்வளோ ஆண்டவரை நம்பி வந்துட்டோம், இவ்வளோ பெரிய பள்ளத்துக்குள்ள விழ வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சே அப்படிங்கிறான். ஆமா, நிறைய பேர் அவிசுவாசத்துல விழுந்து 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 இந்த பள்ளம் பெருசாகிட்டே போகுது. ஆனா விழணுங்கிற அவசியம் இல்லை. இதுல பாரு, ஒரு பாதை இருக்குது, கல்லுகள்லாம் போட்டிருக்கா, இதுல நம்ம கொஞ்சம் கவனமா வந்தா அவிசுவாசம்ங்கிற பள்ளத்துல விழ வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் காட்டுறான். நீ அப்படியே ஆண்டோடைய வார்த்தையின்படி நடந்து வந்தீங்கன்னா நீ வந்திருக்கலாம். ஓகே, போறான். திரும்ப போனா ஒரே கல்லும் முள்ளும் கரடு முரடுமா பாதை போகுது, கடினமான பாதை. அப்ப ஒருத்தன் பார்க்கிறான். அவன் இவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை ரொம்ப பாராட்டுறான். பரவாயில்லையப்பா, நீ அந்த பள்ளத்தெல்லாம் விழுந்து எஞ்சி வந்துட்டிய அப்படின்னு ரொம்ப பாராட்டினோன்னே அது இவனுக்கு ஒரு அங்கீகாரமா இருக்குது. பரவாயில்லையே, நம்மள ஒருத்தன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன், நீ இந்த பாதையிலேயே போனா ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு மலை தெரியுதா, அதுக்கு இது கூடி ஒரு பாதை இருக்கு, நீ அங்க போனீங்கன்னா நீதிமான்னு ஒருத்தன் இருப்பான், அவனை சந்திச்சின்னா நீ ஈஸியா பரலோகம் போறக்கு உனக்கு வழி சொல்லுவான் அப்படின்னு அவன் போன பாதையிலிருந்து வேற பாதைக்கு திருப்பி விட்டான். இது என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ரொம்ப பரிசுத்தமா இருப்போம், ஊழியம் செய்வோம், கர்த்தருக்கு கொடுப்போம். இந்த மாதிரியான நீதியை சார்ந்து கொள்றதுக்கு சில நேரம் நம்ம தூண்டப்படுவோம். அப்படின்னே நமக்கு வந்து அந்த சுயநீதி மேல ஒரு பற்றாய் பெறும். நான் கர்த்தருக்கு அதை செய்றேன், இதை செய்றேன், அப்படி செய்றேன், இப்படி செய்றேன். ஆனா நீங்க எதை செஞ்சும் கர்த்தரை திருப்திப்படுத்திட முடியாது. கடைசியில் நம்ம எதை சார்ந்துதான் வாழணும், கிருபையை சார்ந்துதான் வாழணும், கிரியை அல்ல. கிரியை வேணும், ஆனா கிரியையே சார்ந்து கொள்ளணும். இவன் பாருங்க, அந்த நீதியை சார்ந்து கொள்ளணும்னு போனவன் கடைசியில் பார்த்தா அந்த மலை பயங்கர உயரமா இருக்கு, ஏற முடியாத அளவுக்கு உயரம். சுயநீதியை நம்பி போனவன் ஏற முடியாத அளவுக்கு உயரம். ரொம்ப கலங்கி போவான். இப்படி ஒருத்தன் சொன்னான்னு நம்பி இப்படி வந்துட்டோமே. அந்நேரம் பார்த்து பாஸ்டர் வந்துருவாரு. அவர் கேட்பார், என்ன இங்க நிக்கிற? ஆமா பாஸ்டர், ஒருத்தன் எங்களை தவறா இப்படி வழி நடத்தி விட்டான். ஆமா, நீங்க தவறா போகும்போதெல்லாம் பாஸ்டர் வருவாரு. பாஸ்டர் உங்களுக்கு போன் பண்றாருனாலே அல்லேலூயா. அவன் சொன்ன உடனே, பாத்தியாப்பா, உன்னை அவன் தவறா உன்னைய வழி நடத்திட்டான் சொல்லிட்டு போ, திரும்ப அதே வழிதான் போகணும், வேற வழி இல்லை சொல்லி அனுப்பி விடுறாரு. ஓகே, இடுக்கமான வாசலுக்கு போயிட்டான். போன உடனே அங்க உள்ள பல ஆவிக்குரிய அனுபவங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தாழ்மை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, ஆண்டவருடைய சித்தம் செய்யறது, அதுல அவன் பழக்க வைக்கப்படும் போது கடைசி அவனுக்கு சர்வாயுத வர்க்கம் தரிப்பிக்கப்படுகிறது. அவன் கேட்கிறான், நான் இதெல்லாம் அணிஞ்சிட்டு என்ன பண்ண போறேன், நீ போ, உனக்கு தேவைப்படும் சொல்லி அப்புறம் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள இருக்கிற அந்த நகரத்துல இருந்து அவனை திரும்ப பாதை காட்டி அனுப்புறாங்க. போனா நிறைய அவன்
யுத்த வீரர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அவங்களோட இவன் யுத்தம் பண்ண வேண்டிய, அப்பதான் இவனுக்கு புரியுதோ நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை இதுக்கு தான் தரப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் எல்லாத்துலயும் ஜெயம் எடுக்கிறான். என்ன ஜெயிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இவனும் இன்னொரு நண்பனும், நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பன், 2 பேருமா சேர்ந்து போகும்போது இப்போ ரொம்ப ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய ஆயிடுச்சு இவங்களுக்கு. ஒரே போர் அடிக்குது வாழ்க்கை. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு மாயாபுரி சந்தைன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே லைட்டாக வெளிச்சமாக இருக்குது, ஒரே பரபரப்பாக இருக்குது, மக்கள் ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. சரின்னு இவங்க 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. போனால் அது ஒரு பயங்கரமான ஒரு பொருட்காட்சின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பயங்கர வேடிக்கை சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனால் என்னன்னா இந்த 2 பேருக்கும் எதோடையும் ஒத்து போக முடியலை. அங்கே இருக்கிறவங்கள இவங்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ஆவிக்குரிய அனுபவத்தில் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா. இவங்களுடைய நடை, உடை, பேச்சுவார்த்தை எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க உள்ளே போன உடனே வெவ்வேறு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க, குடிக்க ஊத்துறாங்க, சாப்பாடு நிறையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வெவ்வேறு காரியங்களை உலக பிரகாரமாக ஜாலியாக இருக்கிறதுக்கு தூண்டுறாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்து வரலன்னொடனே அவங்க எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போ கோர்ட்டில் இவனை கேஸ் போட்டாங்க, இவன் தேச விரோதி, இவங்க எதுக்கோ திருடர்கள், கொள்ளையர்கள்னு. அதில் ஒருத்தனை தூக்கு தண்டனை கைதியாக ஒருத்தருவாங்க, இன்னொருத்தனை ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த கிறிஸ்தவனை ஜெயிலில் போட்டுருவாங்க, இன்னொருத்தனை உயிரோடு எரிச்சிருவாங்க. ஸோ உலகம் நம்மளை என்ன செய்யும், சில நேரம் இந்த மாதிரி நடத்தும். அதுக்கு தான் அந்த காட்சி. இவன் நல்ல வேலை ஒரு வழியாக தப்பிச்சிருவான். என்ன இவன் கிறிஸ்தவன் பரலோகம் போனான்னு நமக்கு தெரியணும்ல கதை. அதனால இவன் தப்பிச்சு வெளியே வந்துடுவான். போய்கிட்டே இருப்பான், இன்னொரு நண்பன் கிடைப்பான், 2 பேருமா சேர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்னன்னா ஒரு சந்தேக குகைக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. ஸோ நம்ம என்னதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வந்தாலும் சில நேரம் அந்த சந்தேகம், அவிசுவாசம் நம்மளை என்ன செய்யும். அதில் ஒரு பெரிய அரக்கன் இருப்பான், அவன் உங்களை ஜெயிலில் போட்டுருவான். இதுலேருந்து வெளியே தப்பு வைக்க என்ன செய்யன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும், இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு திறவுகோள். மாசம் வாக்குத்தத்தம் கேட்குறீங்களா இல்லையா? இந்த மாதம் நம்ம கேட்ட வாக்குத்தத்தம் என்னது? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் அவனை, இந்த சாவியை போட்டு நீங்கள் திறக்கலாம். திறந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை என்ன செய்யும், கிடைக்கும். அதை போட்டு திறப்பான் பாருங்க, கதவு திறந்துடும், வெளியே வந்துடுவான். கடைசியாக எங்கே போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? கதையை முடிச்சுக்கிடுவான், அத்தோட பரலோகம் போயிட்டான். எதுக்காக இந்த சம்பவம்னா, நம்ம போகிற பாதை முடிவில் எங்கே போய் முடியணும், பரலோகத்தில் போய் என்ன செய்யணும், முடியணும். வேதத்தில் பார்க்குற எல்லாருடைய வாழ்க்கையும் பரலோகத்தில் என்ன செய்யலை, முடியலை. யூதாஸ் பாருங்க, இயேசுவோடு கூட இருந்த சீசன், ஆனால் பொருளாசையின் வழிக்கு போனதுனால வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். முடிவு எப்படி, ஆண்டு கொண்டு செத்தான். தற்கொலை பண்ணி செத்தா எங்கே தான் போகணும்? அந்த விஷயம் தெரியுமான்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. தற்கொலை பண்ணி செத்தா எங்கே போகணும்? புரியுதா? சத்தியம் புரியுதா? அதனால அந்த மாதிரி தவறான பாதையிலெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எப்படியாவது நம்ம பாதை எங்கே போய் சேரணும்,